மணி என்றால் என்ன, விந்து என்றால் என்ன என்ற விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அந்த விளக்கத்தை விமர்சிக்கின்ற பொழுது அடையாளம் சொல்றாங்க, குதித்து வருதல், அதன் மூலமா அறிய முடியலையா தெரியலையா அப்படின்னு சொன்னா அந்த வாடையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம் என்று அந்த அடையாளத்தை சொல்லி தரப்பட்டதை ஆபாசமாக அசிங்கமாக சித்தரிக்கும் போது எப்படி சித்தரிச்சாங்க, குதிச்சுட்டு வரணுமா, இவங்க ஆராய்ச்சி செய்யறாங்களாம். அசிங்கமான ஆராய்ச்சி பாருங்க. இந்த ஆராய்ச்சி தான் உங்க மதுஹப் நூல் சொல்லுது, உங்க மதுஹப் நூல் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மனிதன் படைக்கப்பட்டதை பற்றி சொல்கிற பொழுது குலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து வரக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து விந்திலிருந்து இந்த மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறானே. குதித்து வரக்கூடிய விந்து அல்லாஹ் சொல்லும் போது விந்து என்று சொன்னாலே அது குதித்து வருதுங்கிற அடையாளம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும் போது அது ரெண்டு சுல்புக்கு மத்தியில அதாங்க மேட்ரு. ஆனா விந்து ரெண்டு சுல்புக்கு மத்தியில எங்க வந்தா என்ன, குதித்து வருதல் என்பதை அல்லாஹ் அடையாளமாக சொல்லி இருக்கின்றான். அந்த அடையாளத்தை மையமாக வைத்து மதுஹப் நூலிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கும் போது எவ்வளவு ஆபாசமா அசிங்கமா உங்க கற்பனை போச்சு. அதை எடுத்து சொல்கிற பொழுது ஆபாசம் சொன்னீங்களே, அல்லாஹ் குர்ஆனே சொல்வதை ஆபாசமா சித்தரிக்கிறீங்களே. மனைவியின் நிந்தை குடிக்கலாமா? குடிக்கலாம். பின்வரும் வசனம் அதுக்கு ஆதாரம் என்னன்னா, பின்வரும் வசனம் அப்படின்னு பார்த்தா விளைநிலம், பெண்கள் என்னவா விளைநிலம். எனவே இருக்குதா விளைநிலம் சொன்னதுக்கும் மனைவியினுடைய விந்தை குடிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மகாலில காட்டினாங்க, பெண்ணினுடைய முன்னுறுப்பை மனைவியினுடைய முன்னுறுப்பை சூப்புறது மக்ரூஹ், மனைவியினுடைய முன்னுறுப்பை பார்க்கிறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது மக்ரூஹ் அருவருக்கத்தக்கதுன்னு ஒத்துக்கிட்டாங்க, உள்ளதை படிச்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய முன்னுறுப்பை பார்க்கறதை தவிர்த்துக்கணும், அது அருவருக்கத்தக்க ஒரு காரியம் தான் என்று சட்டம் ஏற்றிருக்கிறாங்களே. இது ஆபாசமா? இது ஆபாசம் இல்லையா? குடிக்கலாம். மக்ரூஹ்னு சொன்னது ஆபாசமா? ஆனா என்னவா, மனைவியோட இந்த குடிக்கலாங்க. என்னங்க சட்டம்? இல்ல இல்ல அதுக்கு குர்ஆன் ஆதாரங்க. ஏங்க மணினா என்ன, அது குதித்து வருதல், அது ஆபாசங்க. ஏங்க குர்ஆன்ல வருதுங்க அப்படின்னு சொன்னா முடிக்கிறாங்க. குர்ஆனில் உள்ள சட்டத்தை வைத்து மதுஹப் சட்டம் இயற்றப்பட்டதை ஆதாரம் வைக்கிற பொழுது அதை ஆபாசமா சித்தரிக்கிறார்கள். விளைநிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வச்சுக்கிட்டு மனைவியுடைய விந்தை குடிக்கலாம் என்று சொல்கிறீர்கள். இந்த ஆபாசத்தை எங்க கொண்டு சொல்றது, இந்த வெக்கக்கேடு எங்க கொண்டு சொல்றது? அடுத்து என்ன, பிஜே கிளிப்பு போட்டாங்கன்னா படாத பாடுபடுறாங்க, படாத பாடு. இப்ப என்ன, பிஜேனுடைய குடும்ப விவகாரத்தை போட்டு பேசிட்டு இருக்கிறோம், அவர் கடல் விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மார்க்க சட்டத்தில் அவர் என்னென்ன பித்தலாட்டம் செய்தார், மார்க்கத்தில் என்னென்ன யூத நச்சுக்கருத்துக்களை பரப்பி இருக்கிறார், அதைத்தான் எங்க வாரம். மார்க்கத்துக்கு எதிரான குர்ஆனுக்கு எதிரான சட்டங்களை எப்படி எல்லாம் பரப்பி மக்களை வழிகெடுக்கிறார், அதுதானே வாரம். அது குடும்ப கதை பேசுறமா, அது கடற்கதை பேசுறமா, அது எப்படி நடந்தார் எப்படி ஓடாலும் பேசுறமா? என்னங்க பிஜே சொன்ன உடனே பொங்குது பாருங்க. படிச்சு காட்டலாமா? அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுஹப் சட்டத்தை சொன்னவங்க மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் அப்படி சட்டம் சொல்லுவாங்க. அதை நாங்க சொல்றோம், மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலமாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாம இருந்தாலும் சொல்லுவாங்க. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல பெண்கள் என்று ஆபாசமான சட்டத்தை பதிவு செய்வார்கள். மூளைக்கு பகரமா சாணி இருந்தால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யறது புரியல. அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? நபிக்கு. சட்டப்படி எப்படி சொல்லணும் தெரிஞ்சிருக்குமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிர்க் என்னன்னு தெரியல, யூத கத்து கொடுத்தது யாரு? யூத. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வியாபாரம் செய்ய கத்து கொடுக்கிறது யாரு? சொல்றமே இல்லையா? நமது பெற்றோர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் நிர்வாணமாக இருந்தார்கள். நிர்வாணமாக இருந்தால் பதிவு செஞ்சீங்க ஆபாசமா? அது யூத கருத்துன்னு சொல்லி பைபிள்ல எடுத்து காட்டினமே, எடுத்து காட்டின பிறகு அப்படி முடிச்சீங்களே. அந்த லிபாஸ் அப்படின்னு சொன்னா இறையச்சம் என்கிற ஆடைன்னு சொல்லி நழுவு பார்த்தீங்களே. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த சட்டத்தை நீங்க சொல்லுவீங்க. அடுத்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சஹாபாக்களை எப்படியெல்லாம் மஜ்ஜப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் சொன்னோம். சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக என்ன ஆக்கியாச்சு, முட்டலாக்கியாச்சு, ஷிர்க் தெரியலன்னு. ஆனா சாப்பிடுறதுன்னு வந்த உடனே அது அபூஜஹல் மாதிரி முஸ்லிம்கள் சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிடுறதுன்னு வந்த உடனே கறி சாப்பிட்டு ஆகணும் இல்ல, சாப்பிடுறதுன்னு வந்த உடனே முஸ்லிம் அபூஜஹல் முஸ்லிம்கள் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. கொள்கை பாதுகாக்கப்படணும். இவர் அண்ணன் பீச்சை இருக்கிற வகுத்த கொள்கை பாதுகாக்கப்படணும். மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த மாதிரி சட்டங்கள் வைப்பாங்க. அடுத்து என்ன, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா காபிரா போயிட்டாங்க. அவர்களை பின்பற்றலாம் என்று சொன்னா
செய்வார்கள். அடுத்து என்ன, இவங்க மதத்துல, இவங்க யூத மதத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரா, நகை எடுத்து, பாத்தீங்களா எங்க ஆட்கள் நகையை கீழே கடந்து எடுத்தாலும் அப்படி போய் ஒப்படைச்சிருவாங்க. காசுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா சஹாபா பெருமக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு சட்டத்தை மாற்றினார்கள். மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி சஹாபா பெருமக்களை பதிவு செய்வார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இப்படி எத்தனை விஷயங்களை நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட கவலை இல்லாம நான் கேட்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த சட்டத்தை, அவர்களுடைய ஹதீஸை, அந்த மறுக்கக்கூடிய அந்த போக்கை பற்றி எப்படி பதிவு செய்தீர்கள்? அவர்களுடைய மடியில் படுத்தார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் மேல் சாய்ந்தார்கள் என்று சொன்னீர்களே, தனிமையில் இருந்தார்கள் என்று சொன்னீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி சிந்தனை சிந்திக்க தோன்றும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். மட்டுமல்ல, அந்நிய பெண் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணாக சித்தரித்தீர்களே, தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனதாக சித்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி யூத சிந்தனை, யூத புத்தி வரும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரவுடி என்றும் மிருகத்தனமார்கள் என்றும் ஃபிரௌனைவிட மோசமாகவும் சித்தரித்து அந்த ஹதீஸை மறுத்தீர்களே, மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இது போன்ற கயமைத்தனமான, இது போன்ற ஆபாசமான, மார்க்கத்திற்கு எதிரான யூத சிந்தனையை இந்த மார்க்கத்தில் புகுத்தி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை மறுப்பீர்கள். நான் கேட்கிறேன், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. பொய் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டவர்கள் கூட பொய் சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஹதீஸை நீங்கள் பதிவு செய்து எங்கள் மாணவி அவர்கள் பொய் சொன்னார் என்று சித்தரித்தீர்களே,